முடியுது. ஜாதி இழுக்க போக்க தமிழங்கிற பேரும், ஆரியர் இல்லாதவர்களை இனங்காணுவதற்கு திராவிடர் என்ற பெயரை பயன்படுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஐயா அயோத்திதாச பண்டிதர் தான். பத்திரிக்கைக்கு தமிழன்னு பேர் வைக்கிறாரு. ஆனா மக்கள திராவிடர் அப்படின்னு தான் அவரு இனங்காண்றாரு. தமிழன், திராவிடன் இருவேறு வார்த்தைகளும் ஒரே பொருள் தரக்கூடிய ஒரு விஷயமா தான் அவரு கையாண்டிருக்காரு. ஆனா இன்னைக்கு அரசியல் செய்றவங்க தமிழன் வேற, திராவிடன் வேற அப்படின்னு சொல்றாங்க. பஞ்சமி நிலம்லாம் இன்னைக்கு நம்ம சொல்றாங்கல்ல. அப்படி அந்த பஞ்சமி நிலம் பார்த்தீங்கன்னா, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு சென்றடைவதற்கு பெருமுயற்சி எடுத்தவர் அயோத்திதாச பண்டிதர் அவர்கள். பொதுவா பெரியார பத்தி சொல்றவங்க, பெரியார் தான் போராடினாரா? முன்னாடி யாருமே போராடலையா? அயோத்திதாச பண்டிதர் போராடலையா? ரெட்டைமலை சீனிவாசன் போராடலையா? அப்படிங்கிறாங்க. அத பெரியாரே ஒத்துக்கிறாரு. ஆமா, எனக்கு முன்னாடி பல பேர் போராடி இருக்காங்க அப்படின்னு. அதற்கான வரலாற்று குறிப்புகளும் இந்த புக்ல கொடுக்கப்பட்டிருக்கு. இந்து மத ஆசார ஆபாச தரிசினி என்ற தலைப்பில் அத்திப்பாக்கம் வெங்கடாசலனார் எழுதிய புத்தகத்துக்கு ஐயா முன்னுரை கொடுக்கிறாரு. முன்னுரையில பெரியார் சொல்ற வார்த்தைகள் நான் குறிப்பிடுறேன். சுயமரியாதை இயக்க கருத்துக்கள் புதியன அல்ல என்பதோடு, நான் பிறப்பதற்கு முன்னதாகவே பல அறிஞர்களால் வெளியிடப்பட்ட பழங்கருத்துக்கள் தான் அவை அப்படின்னு அவரே ரெகக்னைஸ் பண்றாரு. ஆரம்பத்துல பார்த்தோம் இல்லையா, நீதி கட்சி பத்தி ஒரு சில விஷயங்கள் நம்ம சொன்னோம். அந்த நீதி கட்சியோட மூலவர்கள்னு பாத்தீங்கன்னா டி.எம். நாயர், தியாகராயர், அதுக்கு பிறகு நடேசன் அவர்கள். தியாகராயரை பத்தி முன்னாடி பார்த்தோம். நடேசன் ஐயா பத்தி ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிக்கணும். அன்னைக்கு சென்னை பல்கலைக்கழகத்துக்குள்ள படிக்கிறதுக்கு நீதி கட்சி காலத்துல இங்கிருந்து நிறைய மாணவர்கள் போயிருக்காங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அங்க சாப்பாடுலாம் ஹோட்டல்ல உள்ள உட்கார வச்சு கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், ஹோட்டலுக்கு போனோம்னா இலை போட்டு அதுல டிஃபனோ சாப்பாடு வச்சு சாப்பிடுவோம். அன்னைக்கு ஹோட்டல் எல்லாம் பிராமணர்கள் கையில தான் இருந்திருக்கு. இலையில சுடுசோற போட்டு கொடுத்துருவாங்க. சுடுசோற இலையில போட்டு கொடுத்துருவாங்க. அதை வாங்கி கடைக்கு வெளியே வச்சு சாப்பிடணும். இதை பார்த்து கண்ணீர் வடிக்கிறாரு ஐயா நடேசன். இந்த பிள்ளைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இடமும் தங்குறதுக்கு இடமும் அவர் கட்டி கொடுக்குறாரு. அது பேர் தான் திராவிடர் இல்லம். அவர் தமிழர் இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியுமா? தமிழகத்துல சுதேசி இயக்கத்திற்கான விதையை போட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா